அஞ்சலி சாரதி, நேற்று நான் சொன்னேன்ல ஒரு கேம் ஷோக்கு எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போனுச்சுன்னு சொல்லிட்டு, அங்கே தான் இந்த கிஃப்ட்லாம் நான் வின் பண்ணனே. நான் விளையாண்ட நிறைய பாயிண்ட்டுக்கு எனக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க தெரியுமா. இங்கே பார்த்தியா இந்த ஹேண்ட்பேகு, இந்த பெரிய எரேசர் எல்லாமே அங்கே தான் கிடச்சிச்சு. எனக்கு செம்ம ஜாலியாக விளையாண்டேன். ஆமாம் ஐஷா, அங்கே சூப்பராக இருக்கும், நிறைய கேம் இருக்கும். நான் ஏற்கனவே அங்கே போயிருக்கேன், ஜாலியாக இருக்கும். ஆனால் இப்போதைக்கு எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒர்க் இருக்கிறனால கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. இதோட நெக்ஸ்ட் மந்த் லீவ் விட்டால் தான் கூட்டிகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஹே, நீங்க எல்லாரும் அங்க போயிட்டு வந்திருக்கீங்களா? நான் தான் அங்க போனதே இல்லை. எங்க அம்மா அந்த மாதிரி கேம் ஷோ ஏதாவது தெரிஞ்சதுன்னா கூப்பிட்டு போறேன்னு சொன்னாங்க. நான் போய் எங்க அம்மா கிட்ட சொல்ல போறேன்ப்பா. எனக்கும் அதெல்லாம் விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். டே ரவி, செம்ம ஜாலியா இருக்கும், கண்டிப்பா போ. நானே நிறைய கேம் விளையாண்டேன் தெரியுமா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, ஓகே, அப்ப நான் போயிட்டு வரேன். அம்மா இதாம்மா நான் சொன்ன கேம் ஷோ, சீக்கிரமா வந்து டிக்கெட் எடுங்க. சரி இருடா ரவி, அதுக்கு தானே கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். என்னடா இங்கே இவ்வளோ கிஃப்ட் வச்சுருக்காங்க? அம்மா, அந்த கிஃப்ட் எல்லாம் நம்ம நல்லா கேம் விளையாண்டு ஜெயிச்சோன்னா நம்மளுக்கு வந்துட்டு அந்த பாயிண்ட்ஸுக்கு கொடுப்பாங்கம்மா. நான் நல்லா விளையாண்டு பாயிண்ட்ஸ் எடுக்கிறேன். நல்லா விளையாடணும்டா ரவி. சரிண்ணா, அண்ணா ஒரு டிக்கெட் கொடுங்க. ஒரு ஆளுக்கு டிக்கெட் 1000 ரூபாமா? சரி, ரவிக்கு மட்டும் எடுப்போம். இந்தாங்க 1000 ரூபாய். ஒரு டிக்கெட் மட்டும் கொடுங்க இந்த பையனுக்கு. சரிம்மா, கொடுத்துட்றேம்மா. ஏன்பா தம்பி, கையை காட்டுங்க. கையில இந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பேன். இந்த ஸ்டிக்கரை உள்ள ஒரு மேம் இருப்பாங்க, அவங்க கிட்ட காட்டுங்க. சரியா? சரி அம்மா, சீக்கிரமா வாங்க, உள்ள போலாம்மா. இங்க பாருங்க, இந்தாங்க கையை பார்த்துக்கோங்க, நாங்க டிக்கெட் எடுத்துட்டோம். இந்த ஃபர்ஸ்ட்லயே இருக்கிற இந்த பாஸ்கெட் பால் கேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் செம்மையா பால் போட்டுருவேம்மா. நான் இது விளையாடுறேம்மா ஃபர்ஸ்ட். சரிடா ரவி, இதே விளையாடு. ஆனா ஏதோ கார்டெல்லாம் வரும்னாங்களே, அது எங்கேருந்து வரும்? கார்டு வந்து நான் தாம்மா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுப்பேன். பாயிண்ட்ஸ்ல கார்டா உங்களுக்கு வந்துடும். இதுல இருக்கிற பால்ஸ்ல நீங்க பாஸ்கெட்குள்ள எத்தனை பால்ஸ் போடுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஒரு பால் போட்டிங்கன்னா 100 பாயிண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் போடுற பால்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஓ, அவ்வளோதானா? சூப்பரு. இப்போ பாருங்க, நான் எப்படி செம்மையா இதில் பால் போடுறேன்ட்டு 6 பாலையும் போட்டு 600 பாயிண்ட்ஸ் வாங்க போகிறேன். அம்மா பாருங்க, நான் இப்போ எப்படி செம்மையா போட போறேன்ட்டு. இங்கே தான் வச்சு போடணும் போல. எப்படி? என்னம்மா ஃபர்ஸ்ட் பாலே இப்படி ஆயிடுச்சு. சரி, அடுத்த பாலும் நான் கரெக்டாக போட்டுடுறேம்மா எப்படியாச்சும். இப்போ பாருங்க, 1 2 3 கோமா. எப்படி செம்மையா போட்டேனா? சரி இருங்கம்மா, அடுத்தது இந்த ப்ளூ கலரில் ட்ரை பண்ணுவோம். ப்ளூ கலரும் செம்மையா போட்டேன் பாருங்க. அடுத்து இதை போட்டு பார்க்கலாம். போட்டுறணும். ஹபாடா போட்டேன். ஆனால் 6 பால்ல 3 பால் தான் போட்டிருக்கேன். ஓகேப்பா தம்பி, சூப்பராக விளையாடுனீங்க. இப்போ உங்களுக்கு 3 பால்ஸ் போட்டிருக்கனால உங்களுக்கு 300 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. இந்தாங்க 300 பாயிண்ட்ஸ்க்கான கார்டு கொடுத்துட்டேன். மாமா, அந்த பக்கம் வாங்கலையே, எனக்கு ரொம்ப ஃபேவரட் பவுலிங் கேம் இருக்குமா, செம்ம. இது வேற லெவல்ல இருக்கும் விளையாடுறதுக்கு, தெரியுமா? இது நான் செம்மையா விளையாடுவேன். சரி ரவி, இதை ஃபுல்லா போடு, அப்பதான் நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இந்த கேம்ல 3 பால்ல நீங்க இதுல இருக்கிற எல்லாத்தையும் பவுலிங் பண்ணிடணும். இதுல இருக்கிற எல்லாமே கீழே விழுந்தாதான் உங்களுக்கு வந்து ஃபுல் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அவ்வளவுதானா? அதுக்கு என்ன, போட்டுட்டா போச்சு. 3 பால்லாம் எனக்கு தேவையே இல்லை, ஒரே பால்ல போடுறேன் பாருங்க. எப்படி? என்னது இது? இன்னும் 4 இருக்கா? சரி, எப்படியாவது அடிச்சிருவோம். இப்ப விழுந்துரும் நினைக்கிறேன். அபாடா, 2 பால்ல எல்லாத்தையும் சாச்சிட்டேன். டே ரவி, சூப்பர்டா. இதுக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் கிடைக்கும்? இதுக்கு மொத்தமா நீங்க அடிச்சனால உங்களுக்கு 1000 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இந்தாங்கம்மா, ஃபுல் பாயிண்ட்ஸ் அடிச்சிட்டீங்க. 1000 பாயிண்ட்ஸ்க்கான கார்டு கொடுத்துட்டேன். ஓஹோ, இந்த கேம் விளையாண்டா 1000 பாயிண்ட்ஸ் கிடைக்குது, பரவாயில்லையே. ஓஹோ, இதுக்கு இவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடைக்குமா? சரி, அப்ப இன்னொரு தடவை நம்ம ட்ரை பண்ணுவோம். ஒரே ஷாட்ல அடிச்சிட வேண்டியதுதான். இப்போ ஒரு தடவை அடிச்சோன்னா 1000 பாயிண்ட் கிடைக்கும். எப்பா, வேற லெவல் அடிச்சிட்டேன். ஏ ரவி, சூப்பர்டா. இங்க பாத்தீங்களா, என் பையன் மறுபடியும் ஒரே ஷாட்ல அடிச்சிருக்கான். இன்னொரு 1000 பாயிண்ட் கொடுங்க. ஏமா, இது ஒரு தடவை தான் சான்ஸ். அடுத்த தடவை விளையாடும் போதெல்லாம் பாயிண்ட்ஸ் கிடைக்காது. ஃபர்ஸ்ட் தடவை விளையாடும் போது மட்டும்தாம்மா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஓ, இப்படி வேற இருக்குதா? இது தெரியாம போச்சே. நாங்க கூட விளையாட பாயிண்ட்ஸ் வந்துட்டே இருக்கும்னு நினைச்சேன். அச்சோ, என்னம்மா இப்படி சொல்லிட்டாங்க? சரி உருடா ரவி, நீ வேற ஏதாவது போய் விளையாடு போ. நான் வந்தோடனே இந்த பைக் தாம்மா பார்த்தேன். நான் இந்த பைக் ஓட்ட போறேம்மா, செம்மையா இருக்கு. ஆமா, இந்த பைக் ஓட்டினா பாயிண்ட்ஸ் கிடைக்குமான்னு தெரியலையே. இந்த பைக் வந்து ஒரு சான்ஸ் தான் இருக்கு. நீங்க 10 மினிட்ஸ் ஓட்டலாம். நீங்க நல்லா ஓட்டி பாயிண்ட்ஸ் நிறைய எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஓ, அவ்வளவுதானா? இப்ப பாருங்க நான் எப்படி பாயிண்ட் எடுக்கிறேன்னு. நான்லாம் பொம்மைக்காரையே பறந்து ஓட்டுறாளு. இந்த சூப்பர் பைக்கை செம்மையா ஓட்ட மாட்டேனா? அம்மா, எப்படி செம்மையா ஓட்டுறனா? ஆஹா, நல்லா வளைஞ்சு போகுதுமா இந்த பைக்கு. சும்மா ஸ்பீடு அல்ல. டே ரொம்ப வளையுதுடா. பைக்கோட சேர்ந்து கீழே விழுந்துற போற, பாத்து. மாமா, இதுல அப்படிலாம் உழுவ மாட்டோமா. இதுல கீழே ஸ்ட்ராங்கா இருக்கும். வளையிற மாதிரி தான் தெரியும், ஆனா செம்மையா இருக்கும்.
பசங்களா, நீங்க சொன்ன கேம் ஷோ இதுதானா? ரொம்ப நாளா என்ன கூட்டிட்டு வர சொன்னீங்க, இன்னைக்கு தான் எனக்கு டைம் கிடைச்சது. சரி வாங்க போய் முதல்ல டிக்கெட் எடுத்துறோம். வாங்கம்மா, டிக்கெட் எடுக்கணுமா? ஒரு ஆளுக்கு 1000 ருபீஸ்மா. 1000 2 பேருக்கு எடுக்கணும். இந்தாங்க, இதுல 2000 ருபீஸ் இருக்கு. 2 டிக்கெட் கொடுத்துருங்க. ஓகேம்மா, இதோ இந்த ஸ்டிக்கரை கையில ஒட்டுறேன், உள்ள காமிங்க. டேய் டான், சீக்கிரமா வாடா, உள்ள போலாம். இங்க பாரு எவ்வளவு கேம்ஸ் இருக்குன்னு. சரி சரி பசங்களா, ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச கேமோ ஒன்னா விளையாடுங்க, நிறைய பாயிண்ட்ஸ் எடுங்க பசங்களா. நான் எப்ப கேம் ஷோ போனாலும் இந்த பைக் ஓட்டணுன்றது செம்ம ஆசை தெரியுமா? செம்ம ஜாலி ஜாலி. நான் இன்னைக்கு இந்த பைக்கை சூப்பரா ஓட்ட போறேன். ஹே ஹே ஹே, ஜாலியா இருக்குடே டான், சூப்பரா இருக்குடா. ஏய், நீ விளையாடி முடிச்சோன்னே சொல்லு. அடுத்தது நான் இந்த பைக்கே ஓட்ட போறேன். எனக்கு பக்கத்துல இருக்க பைக்கு ரொம்ப ஹைட்டா இருக்க மாதிரி இருக்கு. நீ முடிச்சோன்னே நான் இதுவே ஓட்டிக்கிறேன். ஓகே டான், 10 மினிட்ஸ் தான் டைம்னு நினைக்கிறேன். நான் ஓட்டது முடிஞ்சிருச்சு. சரி சரி இரு, நான் இறங்கிடுறேன். இப்ப நீ போய் ஓட்டு. சூப்பர் ஜாலியா இருந்துச்சு தெரியுமா இதுல ஓட்டுறதுக்கு. போ டான், போய் ஓட்டு. டேய் டான், என்ன அதுக்குள்ள அந்த கேம் விளையாட போயிட்டியா? இங்க வா, சாரா பைக் ஓட்டி முடிச்சிட்டா. அடுத்தது நீ ஓட்டுறேன்னு சொன்னல, போய் ஓட்டுடா. இதோ வந்துட்டேன். இந்த பைக் ஓட்ட செம்ம ஜாலியா இருக்கும் தெரியுமா? எனக்கும் ரொம்ப பிடிக்கும். இதுல இருக்க ஸ்டேரிங் சூப்பரா இருக்கு. ஹே, செம்மையா ஓட்டுறேன். செம்ம ஸ்பீடு, சூப்பரா பாயிண்ட்ஸ் எல்லாம் வருது. ஹே ஹே, ஜாலி ஜாலி. சரி சரி, அவன் பைக் ஓட்டிட்டு வர வரைக்கும் நம்ம இந்த பால் கேம் விளையாடலாம். இது செம்ம இன்ட்ரெஸ்டா இருக்கும். இது ஒரு பாலுக்கு ஒரு பாயிண்ட் நினைக்கிறேன். எப்பா ஜாலி, ஃபர்ஸ்ட்லேயே விழுந்துருச்சு, அடுத்ததும் விழுந்துருச்சு. ஏ சோ, நெக்ஸ்ட் மிஸ் ஆயிடுச்சே. இதெல்லாம் மத்ததெல்லாம் போட்டுருவோம். ஹே, சூப்பரா விழுகுது. நான் இதை ஆல்ரெடி நிறைய டைம் விளையாடிட்டு இருக்கேனால சூப்பரா விளையாடிட்டேன். மொத்தம் எனக்கு 5 பால்ஸ் விழுந்திருக்கு. சூப்பர்மா, மொத்தம் 500 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. மா இங்க கொடுங்கம்மா, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் வச்சுக்கிறேன். சாரா, லாஸ்ட்ல நம்ம எல்லாம் சேர்ந்து கிஃப்ட் வாங்கிக்கலாம். ஓகே ஆண்டி, நீங்க வச்சுக்கோங்க. நான் நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறேன். நானும் டானும் நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறோம். லாஸ்ட்ல நிறைய கிஃப்ட் வாங்கிக்கலாம். சரி சரி, இப்போ அடுத்த கேம் போய் விளையாடுவோம். இந்த கேம் எப்படி இருக்கும்னு தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு இந்த ரிங் எல்லாம் இதுக்குள்ள போடணும்னு நினைக்கிறேன். சரி சரி, நம்ம எல்லா ரிங்கையும் போட்டுருவோம். ஈஸியாக தான் இருக்கு, கஷ்டமே இல்லை இந்த கேமு. செம்மையா டக்கு டக்குன்னு இந்த ரிங்கை போட்டுடலாம் போல இருக்கே. இதுல ஒரு 3 ரிங்கு, அதுல ஒரு 3 ரிங்கு போட்டுருவோம். ஹே, நான் எல்லாத்தையும் போட்டேன். ஹேமா பாப்பா, என்ன பண்றீங்க நீங்க? இவ்வளோ பக்கத்துல நின்றுட்டுலாம் போடக்கூடாது. அங்க வந்து லைன் இருக்கு பாருங்க, அங்க நின்றுட்டு தான் போடணும். அச்சச்சோ, அந்த லைன்ல நின்றுட்டு தான் போடணுமா? போடும் போது ஈஸியா இருக்கும் போதே நினைச்சேன். இவ்வளோ லாங்ல இருந்து எப்படி போடுறது? கொஞ்சம் கஷ்டம்தான் போல இருக்கு. சரி, நம்ம போய் வேற ஏதாவது கேம் இருக்கான்னு பார்ப்போம், அப்புறமா இங்க வருவோம். டே ரவி, 10 நிமிஷம் முடிஞ்சு போச்சுடா, இறங்கி வா. அந்த பக்கம்லாம் நிறைய இருக்குது பாரு, அதெல்லாம் போய் விளையாடலாம். சரிம்மா, வாங்க போலாம். மா, இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 3 சான்ஸ் இருக்கு. அந்த 3 சான்ஸ்ல உங்களுக்கு எவ்வளவு பொருள் கிடைக்குதோ அவ்வளவு பொருள் நீங்க எடுத்துக்கலாம். இதுக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாதுமா. 3 சான்ஸ்ல எவ்வளவு வேணா எடுத்துக்கலாமா? இப்ப பாருங்க நான் எவ்வளவு எடுக்கிறேன்ட்டு. செம்மையா இருக்கும் போல இருக்கே. ஆனா வேற லெவல் இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஆனா இது மேல தூக்கிட்டோம்னா அவ்வளவுதான். சான்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா அப்புறமா எடுக்க முடியாது. என்ன இது சுத்திக்கிட்டே இருக்கு? சரி, எப்படியாவது நல்லா உள்ள போட்டு ஏதாவது மாட்டுறது எடுத்துட வேண்டியதுதான். ஆமா, இங்க பாருங்கம்மா, சின்னதா ஏதோ டக்கு மாதிரி மாட்டிருக்கு. சரி சரி, ஃபர்ஸ்ட் சான்ஸ்ல ஒரு டக்கு கிடைச்சிருக்கு. அடுத்த சான்ஸ்ல என்ன இந்த சுத்துது? இப்படி சுத்தினா எப்படி எடுக்கிறது? அச்சோ, பார்த்து பொறுமையா எடுக்கணும் போல இருக்கே. சரி 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 சரி, எப்படியாவது பொறுமையா உள்ள போட்டு எடுத்துருவோம். ஐயா, ஒரு ஹேண்ட்பேக். ஐயா, ஒரே கலர் 2 மாங்கம்மா. இங்க பாத்தீங்களா, 2 ஒரே டைம்ல அடிச்சிருக்கு. வேற லெவல். ஒரு ஹேண்ட்பேக், ஒரு பூத்தொட்டி, செம்மையா அடிச்சிச்சு. சரி, டேய் சூப்பரா ரவி, இதே மாதிரியே எடு. அடுத்தது எப்படியாவது ஒன்னு எடுறா. அங்க பாருடா, பெருசா எது உள்ள கிடக்குது, அதை எடுறா. எடு தூக்கு. என்னடா விட்டுட்ட? அச்சச்சோ அம்மா, சான்ஸ் முடிஞ்சிச்சுமா. என்னம்மா இது? சரி பரவாயில்ல, 3 சான்ஸுக்கு 3 பொருள் கிடைக்கும்னு நினைச்சேன். ஆனா 2 சான்ஸ்ல 3 பொருள் தூக்கிட்டேம்மா. எப்படி? இந்தாங்கம்மா, உங்களுக்கு தான் இது எல்லாமே, வச்சுக்கோங்க. டேய் டான், அங்க பாரு, அந்த கேம் விளையாடுறதுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். வா வா, நம்மளும் போய் விளையாடலாம். நான் போன தடவை எங்க டேடி கூட வரும்போது இது விளையாடணும்னு நினைச்சேன். நான் விளையாடாமே போயிட்டேன். இதுல மொத்தம் 3 சான்ஸ் இருக்கும். இங்க பாத்தியா, ஃபர்ஸ்ட் சான்ஸ்லயே நான் ஒரு கீ செயின் மாதிரி எடுத்துட்டேன். ஜாலி ஜாலி, செம்மல. சரி சரி, இன்னொன்னு ட்ரை பண்ணலாம். என்னது இது இப்படி சுத்துது? எடுக்கவே முடியாது போல இருக்கே. எப்படியாவது இன்னொன்னு பெருசா தூக்கிட வேண்டியதுதான். அச்சச்சோ, 2வது சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சே. சரி சரி சாரா, இந்த தடவை நான் ட்ரை பண்றேன். குடு. ரொம்ப ஈஸி தான் இது எடுக்கிறதுலாம், ஒன்றும் கஷ்டம் இல்லை. இப்ப பாரு எப்படி எடுக்கிறேன்ட்டு. இங்க பாரு, இந்த சைட்ல இருக்கிற பெரிய கிச்சன் தான் தூக்க போறேன். என்ன இது வரவே இல்லை? அவ்வளவுதான், 3 சான்ஸ் முடிஞ்சிருச்சா? ஆமா டான், சான்ஸ் முடிஞ்சிருச்சு. சரி, இந்த பக்கம் வா. அதே மாதிரி இன்னொரு கேம் இங்க இருக்கு. இது பாத்தியா, இதுக்கும் 3 சான்ஸ் தான். இது என்ன ஃபுல்லா சாக்லேட், கேக், ஐஸ்கிரீம்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஏதோ கூட மாதிரி வச்சிருக்காங்க. இதுல எப்படி எடுக்கிறது?
ஹே இது ரொம்ப ஈஸி தான். இந்தா நீ ஒரு கூடை வச்சுக்கோ. இப்படியே அள்ள வேண்டியதுதான். இந்த கூடையில எவ்வளவு வருதோ அவ்வளோத்த எடுத்துக்கலாம். ஆனா மேல தூக்கிட்டோம்னா சான்ஸ் முடிஞ்சிரும். வா வா அள்ளலாம். என்ன ரெண்டு பேருமே எதுவுமே எடுக்கல ஃபர்ஸ்ட் சான்ஸ்ல. சரி வா இன்னும் கொஞ்சம் பொறுமையா ட்ரை பண்ணுவோம். ஹே எனக்கு ஏதோ மாட்டிருச்சுன்னு நினைக்கிறேன். நான் அப்படியே தூக்க போறேன். ஐயோ தூக்கும் போது மிஸ் ஆயிடுச்சே. ஹே சாரா வெயிட் பண்ணு, நம்ம 2 பேரும் சேர்ந்து எடுக்கிறனால தான் இதுல எடுக்க முடியல. ஒருத்தவங்களா எடுக்கலாம். இங்க பாரு, இன்னும் ஒரு சான்ஸ் தான் இருக்கு. நான் என்னோட கூடைய வச்சு தனியா ட்ரை பண்றேன். அடுத்தது நீ ஒன்றை வச்சு ட்ரை பண்ணு. இங்க பாரு, இப்ப நான் ட்ரை பண்ண போறேன். நம்ம இதை மேல தூக்குறதுக்கு முன்னாடி கரெக்டா உள்ள ஏதாவது போயிருக்கான்னு பார்க்கணும். உள்ள ஏதாவது போனதுக்கு அப்புறம் தான் நம்ம மேல தூக்கணும். அது வரைக்கும் தூக்க கூடாது. இங்க பாரு, இப்போ எனக்கு ஐஸ்கிரீம் போயிருக்கு. அப்படியே பொறுமையா தூக்குறேன். அப்பாடா ஒன்னாச்சும் வந்திருக்கு. இங்க பாரு, ஒரு ஐஸ்கிரீம் வந்திருக்கு சாரா. இதே மாதிரி பொறுமையா எடுக்கணும். சரி சரி அப்ப நான் அதே மாதிரி பொறுமையா இங்க ட்ரை பண்றேன். இங்க பெரிய கூல் ட்ரிங்க்ஸ் ஒன்று இருக்கு, அதை எடுக்க போறேன். எப்படியாவது எடுத்துட்டு தான் மேல தூக்குவேன்னு நினைக்கிறேன். ரொம்ப டைட்டா இருக்கு. எடுத்துருவோம். மிஸ் ஆயிடுச்சு. சாரா சரி விடு, நீ ஃபீல் பண்ணாத. இந்தா நான் தான் ஐஸ்கிரீம் எடுத்தல, அதை சாப்பிடு புடி. வா நம்ம வேற ஏதாவது கேம் போய் விளையாடலாம். ஓகேடா, நான் நெக்ஸ்ட் தடவை வரும்போது கரெக்டா ட்ரை பண்ணி பாப்பேன் இந்த கேமை. சரி ரவி, வந்ததுக்கு எல்லா கேமையும் விளையாடிட்டேன். நிறைய பாயிண்ட்ஸ் தான் கிடைச்சிருக்குது. வா நம்ம அடிச்ச பாயிண்ட்ஸுக்குலாம் எவ்வளோ கிஃப்ட் கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஹே சாரா, இந்த கேம் பாத்தியா? நான் வந்தோடனே பார்த்தேன். இந்த மாதிரி ரிங்கு போடுறது தான். எப்படி இங்க பாத்தியா, நடுவில் இருக்க ரெட்டுல மட்டும் போடக்கூடாது. எப்படி போடுறேன் பாத்தியா ஸ்பீடா? டேய் டான், அவ்வளோ ஸ்பீடாவா போடுவேன்? அந்த கேம் விளையாடுறதுக்கு ஒரு சான்ஸ் தான் இருக்கு. சான்ஸ் முடிஞ்சிருச்சு. எல்லா கேமும் விளையாடியாச்சு. சரி வாங்க பாயிண்ட்ஸ் காமிச்சு கிஃப்ட் வாங்கலாம். உங்ககிட்ட இருக்கிற பாயிண்ட்ஸ் கார்ட்ஸ் எல்லாம் இங்க வைங்க. நான் பார்த்ததுக்கு என்னென்ன வருமோ எடுப்பேன். ஓகேமா, 900 பாயிண்ட்ஸுக்கு இங்க பாத்தீங்களா இந்த கிளிட்டர் மிரர் தான் வரும். இது வெளியில கிளிட்டர் மாதிரி இருக்கும், உள்ள வந்துட்டு 2 மிரர் இருக்கும். சூப்பரா. இது வெளியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லிக்விட் டைப்ல இருக்கும்மா. இப்படி நீங்க பண்ணும்போது சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. இந்தாங்கம்மா, இது ஒண்ணு கிடைச்சிருக்கு. அடுத்தது 800 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்கல்ல, அதுக்கு இந்த மாதிரி ஒரு டைரி கிடைக்கும். அடுத்து இன்னொரு 800 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்கல்ல, அதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ராலி கிடைக்கும்மா. அதுவும் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பாயிண்ட்ஸ்க்கு என் பின்னாடி இருக்கு பாத்தீங்களா, இதுல எது வேணும்னு செலக்ட் பண்ணுங்க. எனக்கு வந்துட்டு அந்த தண்ணி கேன் மாதிரி இருக்குல்ல, அதுவே கொடுத்துருங்கப்பா. இந்தாங்க, இது எங்களோட டிக்கெட்ஸ். இதுக்கு என்னென்ன திங்ஸ் வரும்னு கொடுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம். ஃபர்ஸ்ட் அவங்க வந்தாங்க, அவங்களுக்கு கொடுத்து முடிச்சிடுறேன். இந்தாங்கம்மா நீங்க கேட்ட வாட்டர் கேன். ஓகேங்க, ரொம்ப நன்றி. டேய் நிறைய கிஃப்ட் அடிச்சாச்சுடா. சூப்பரா, வா போலாம். ஓகே நம்மளோட பாயிண்ட்ஸுக்கும் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. கிஃப்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க பசங்களா, வீட்டில் போய் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். வாங்க போகலாம்.